ஹாய் வீவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சனா கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தஞ்சாவூரில் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக நானும் என் ஹஸ்பண்டும் போயிட்டுருந்தோம். அப்போ ஒரு சின்னதாக ஒரு விளாக் போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் சின்னதாக ஒரு வீடியோ எடுத்து விளாக் போட்டிருக்கேன். நான் ஃபஸ்ட் டைம் விளாக் போடுறேன். எல்லாருமே எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் தஞ்சாவூருக்கு போயிட்டுருந்தோம். போகிற வழியில் அப்படியே டீ சாப்பிட்டுட்டு கிளம்பலாமேன்னு சொல்லிட்டு டீ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் கிளம்பி ஒரு வழியாக நாங்கள் தஞ்சாவூருக்கு என்ட்ரு ஆகிட்டோம். போகிற வழியில் நிறைய பிளேசஸ்லாம் இருந்துச்சு. அப்படியே பார்த்துக்கிட்டே போனோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு ஒவ்வொரு பிளேசஸும். அதுக்கப்புறமா நாங்கள் மண்டபத்தை ஒரு வழியாக தேடி அலைஞ்சு போயிட்டோம். போகிறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அங்கே போனதுக்கப்புறம் தான் மேரேஜ் ஃபங்க்ஷனே ஸ்டார்ட் பண்ணாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறமா பிரியாணியை செம்ம கட்டிட்டு ஐஸ்கிரீம் பீடா அது எல்லாமே சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நம்ம அப்படியே பேலஸை சுற்றி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நாங்கள் பேலஸ்க்கு போனோம். பேலஸில் ரொம்ப அழகழகாக இருந்துச்சு இடங்கள்லாம் பார்க்க. அப்படியே நாங்கள் கொஞ்சம் போய் சுற்றி பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா பழங்காலத்து நாணயங்கள் எல்லாமே ஒரு குட்டி குட்டி பவுலில் போட்டு வச்சுருந்தாங்க. அதுவும் ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்க. அதுக்கப்புறமா சரபோஜி மன்னரோட அந்த ஹாலில் நிறைய சிலைகள் இருந்துச்சு. சரபோஜி மன்னரோட ஸ்டாச்சுவை பார்த்தோம். அதுக்குள்ளேயே நிறைய சிலைகள் வச்சுருந்தாங்க. அந்த சிலைகளையும் பார்த்தோம். நிறைய பிளேசஸ் வேலைப்பாடுகள் உள்ள நடந்துட்டு இருக்கிறதுனால அந்த பிளேசஸ்லாம் கொஞ்சம் க்ளோஸ்டில் இருந்துச்சு. இன்னொரு நாள் அங்கே போகையில் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டோம். இப்போ இருக்கிற பிளேசஸ் மட்டும்தான் நான் இப்போ போட்டிருக்கேன். எல்லாருமே நீங்களும் ஒரு வாட்டி தஞ்சாவூருக்கு போய் இந்த பிளேசஸ்லாம் போய் சுற்றி பாருங்கள். ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிலைகள் எல்லாமே பார்க்க ரொம்ப அழகழகாக இருந்துச்சு. தமிழ்நாட்டோட கலைகள் இல்லையா, அது எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்க. அதுக்கப்புறமா அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய திமிங்கலத்தோட எலும்பு கூட பார்த்தோம். செம்ம பெருசாக இருந்துச்சு. இதெல்லாம் நாங்கள் ஃபஸ்ட்டு போவையிலலாம் க்ளோஸில் இருந்துச்சு. இப்போ நாங்கள் பார்த்தோம். இப்போ பாருங்கள், இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்குமே அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. அந்த எலும்பு கூட பார்க்கவே பிரமிப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு பேலஸ் ஒன்று இருந்துச்சு. அந்த பேலஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக அவ்வளோ க்ளீனாக இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அங்கே நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தோம். அதுக்கப்புறமா நாங்கள் பிரகதீஸ்வரர் டெம்பிள் போகலான்னு சொல்லி பார்த்தோம். எங்களுக்கு டைம் ஆனதுனால நாங்கள் கிளம்பிட்டோம். அதையும் நாங்கள் வெளியிலேருந்தே சும்மா பார்த்துட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.